16/12/24 பாபா சொல்கிறாங்க, மீட்டே வச்சு यह पावन बनने की पढ़ाई सब पढ़ाइयों से सहज है. இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆகக்கூடிய இந்த படிப்பு எல்லாவற்றிலும் சகஜமானது. इसे बच्चे जवान बूढ़े सब पढ़ सकते हैं. இந்த படிப்பை குழந்தைகள், இளைஞர்கள், வயோதிகர்கள் அனைவரும் படிக்க முடியும். सिर्फ 84 जन्मों को जानना है. 84 ஜென்மங்களை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். இது தூய்மையாகிறதுக்கான படிப்பு. எல்லா படிப்பை காட்டிலும் ரொம்ப சுலபமானது. இதை இளைஞர்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் அனைவரும் படிக்க முடியும். 84 ஜென்மங்களை புரிந்தால் மட்டும் போதுமானது. கேள்வி, हरेक छोटे व बड़े को कौन सी प्रैक्टिस जरूर करनी चाहिए? கேள்வி, ஒவ்வொரு சிறியவர்களும் பெரியவர்களும் அவசியம் எந்த ஒரு பயிற்சி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு சிறியவர்களும் பெரியவர்களும் எந்த ஒரு பயிற்சி செய்ய வேண்டும்? हर एक को मुरली चलाने की प्रैक्टिस जरूर करनी चाहिए क्योंकि तुम मुरलीधर के बच्चे हो. ஒவ்வொருவருமே முரளி படிக்கக்கூடிய அல்லது வகுப்பு எடுக்கக்கூடிய, ஞான வகுப்பு, டெய்லி கிளாஸ் எடுக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் முரளிதரனுடைய குழந்தைகள். நீங்கள் முரளி எடுக்கக்கூடிய பயிற்சி செய்யணும். ஏன்னா நீங்கள் முரளிதரருடைய குழந்தைங்க. அகர் முரளி நகி சலாத்தே ஹோ தோ ஊஞ்ச் பது பா நகி சகேங்கே. ஒருவேளை நீங்கள் முரளி வகுப்பு எடுக்கவில்லை, நடத்த தெரியாது என்று கூறினால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. கிசிகோ சுனாத்தே ரகோ. முரளி வகுப்புன்னா இதில் உட்காந்து மைக்க பிடிச்சி அப்படிலாம் இல்லை. பாபா சொல்றார், கிசிகோ சுனாத்தே ரகோ. நீங்கள் யாரை பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருங்க. சும்மா அவங்க சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். அவங்களுக்கு டைரெக்டாக பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு புரிகிற பாஷையில் அன்னைக்கு வரதானத்தை நம்ம சொல்லலாம். பாபா சொல்றார், கிசிக்கோ சுனாத்தே ரகோ. உங்கள் வாயிலிருந்து அன்னைக்கு மகா வாக்கியம் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருக்கணும். பிகேட்ட கூட ஷேர் பண்ணுங்க. டெய்லி கிளாஸ் கேட்டவங்கள்ட்ட கூட நீ கூட காலையில் ஒரு பாயிண்ட் சொல்ல. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி கூட பாபா சொன்னேன், எத்தனை பேரை பற்றி எத்தனை விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். ஏன் பாபா சொன்னதை ஷேர் பண்ணக்கூடாது? சொல்லலைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்றார். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்கள் பாபா வாணி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு, நெகட்டிவ் பேசவே முடியாது. இந்த வாயை வச்சு எப்படி சொல்ல முடியும்? வாணியையும் சொல்லிட்டு நம்மாட்ட யாரை பற்றியாவது குறை சொல்ல போனால், நீ யாருனாலும் குறை சொல்லு, எவ்வளோ நாளும் குறை சொல்லு. முதல்ல இன்றைக்கி பாபா என்ன சொன்னார்னு ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு குறை சொல்லு. 1. 2வது, நீ யாரை பற்றி குறை சொல்ல போறியோ அந்த ஆத்மாட்ட ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும்ல, அதை சொல்லிவிட்டு அப்புறம் குறை சொல்லு. கண்டிப்பாக அந்த ஆத்மாவால் என்ன பண்ண முடியாது? ஒரு வாணி பாயிண்ட் சொன்னாலே அதில் அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுலேயே அடிபட்டு போயிடும். 2வது, அந்த ஆத்மாவுடைய விசேஷத்தாலையும் சொல்லிட்டோம்னா பிறகு 3வது அதை போய் என்னத்தை குறை சொல்ல, சரி விடு அப்படின்னு ஆகிடும். அப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் யாருக்காகவாவது வாணி சொல்லலைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. சும்மா ஒரு ஷேர், ஒரு பாயிண்ட். யாரும் நீங்கள் உட்காந்து வாணி சொன்னால் தான் போர் அடிக்க போகுது. போகிற போக்கில் ஒரு 2 பாயிண்ட்டு, இன்றைக்கி ஸ்லோகன் இந்த பாயிண்ட் சொன்னார், எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்படி உங்கள் அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்களுக்கு வாணி சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். நான் காலையிலேருந்து இந்த பாயிண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கவலை குறைஞ்சிடுச்சு, ஏன் எனக்கு கொஞ்சம் தலைவலி கூட கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு உங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற சாக்கில் நம்ம யாருக்காகவாவது முரளி பாயிண்ட்டு சொன்னால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்றார் பாபா. கிசிக்கோ சுனாத்தே ரகோ. யார்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருங்க. தோ மூக்கு குல் ஜாயேகா. அப்போ உங்கள் வாய் திறந்துடும். சில பேருக்கு கூச்ச சுபாவம் இருக்கும்.
வாணி எடுக்கிறதுக்கு, வகுப்பு எடுக்கிறதுக்கு. நீங்கள் யாருக்காவது வாணி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்கள் வாய் திறந்துடும். அப்படின்னா அந்த கூச்சம் போயிடும். கிளாஸ் எடுக்கிறதுக்கான அந்த பயம் போயிடும். தும் ஹரியே கோ பாப் சமான் டீச்சர் ஜரூர் பன்னா ஹே. நீங்கள் ஒவ்வொருவருமே தந்தைக்கு சமமான டீச்சர் ஆக வேண்டும். ஒவ்வொருவருமே தந்தைக்கு சமமான டீச்சர் ஆக வேண்டும். ஜோ படுத்தேகோ வகு படானாக. படித்ததை கற்பிக்க வேண்டும். கற்றுக்கொண்டதை, படிப்பதை அல்லது கேட்கக்கூடிய வாணியை பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். छोटे बच्चों को भी यह पढ़ाई पढ़ने का हक है. சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த பாடம் படிக்க உரிமை இருக்கிறது. वह भी बेगत के बाप का वर्षा लेने के अधिकारी है. அந்த சின்ன குழந்தைங்க கூட எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரிகள். 7 வயசு 8 வயசானே நினச்சிருந்தா இன்னைக்கு தாதிகள்லாம் வந்திருக்க மாட்டாங்க. பாபா அவங்கள குழந்தைங்கன்னு என்ன பண்ணலை, பார்க்கல. இவங்கெல்லாம் விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு தான் பார்த்தார். தாதிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேர்ல்டு மேப்புன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, உலக வரைபடம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் பாபா சொல்ல நீங்கள் உலகத்துக்கு ராஜ்ய அதிகாரின்னு சொல்ல ஒன்றுமே புரியாது அப்போ. ஆனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பாபா சுத்த வைக்கிறார் அப்படின்னு தாதிகள் சொல்லுவாங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போகலை, எந்த கண்டத்துக்கு போகலை. அப்போது பாபா குழந்தைங்கன்னு என்ன பண்ணலை. இவங்களுக்கு 8 வயசு தானே ஆகுது, 10 வயசு தானே ஆகுது, 12 வயசு தானே ஆகுது. நாம் நினைக்கிறோம். பாபா சொல்றார், ஒரு சின்ன குழந்தைக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்கிறது பாபாவுடைய ஆஸ்தியை அடைய. ஆனால் அவங்க அடையணும்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும், வாணி சொல்லணும். யாருக்காவது லெட்டர் எழுதுகிறோம், இல்லை இப்போ லெட்டர் எழுதுறதில்லை, யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம், யாராவது நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சாக்கில் ஒரு பாயிண்ட்டை என்ன பண்ணிடுங்க, சொல்லிடுங்க. பாபா இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். பாபான்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு பாபா பற்றி தெரியாது, புரியாதுன்னா. ஆனால் அந்த மகா வாக்கியம் அவங்களுக்கு போயிடணும். அதை அவங்க உள்ளுக்குள்ளே ஏதாவது வேலை செய்யும். ஓம் சாந்தி. அபி ஆத்திகே சிவ பாபாக்கு ஜெயந்தி. இப்போ சிவ பாபாவுடைய ஜெயந்தி வருது. உஸ்பர் கைசே சம்ஜானா சாகியே. சிவராத்திரி பற்றி மக்களுக்கு என்ன புரிய வைக்க வேண்டும், எப்படி புரிய வைக்க வேண்டும். பாப்னே தும்கோ சம்ஜாயாகே. பாபா உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார். வைசே தும்கோ ஃபிர் அவரோங்கோ சம்ஜானாகே. அதுபோல் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஐசே तो नहीं பாபா ஜெய்சே தும்கோ படாத்தேகே. உங்களுக்கு பாபா எப்படி கற்றுக் கொடுக்குறாரோ அப்படியே சொல்லிடணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கு அதை கடைஞ்சி தேர்ந்தெடுத்து தான் என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். நாம் கேட்குறத அப்படியே ஒப்பிச்சிடக்கூடாது. நமக்கு பாபா புரிய வைக்கிற நீங்கள் அதை அப்படியே சொல்லாதீங்க. சிந்தனை செய்து அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நாம் சிவபாபாவினுடைய ஜெயந்தியை உண்மையில் கொண்டாடுகிறோம். ஹம் நாமபி சிவகா லேத்தேகே. நாம் சிவன் என்கின்ற பெயரைத்தான் விசேஷமாக குறிப்பிடுறோம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார், நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு சரீரமே கிடையாது, ஆனால் பெயர் கொடுக்கிறோம். அவருக்கு சிவ் என்று கூறப்படுகிறது. உலகத்தில் மக்கள் சிவன் ஜன்ம மரணம் அற்றவர் என்று கூறுகிறார்கள். எனில் பிறகு அவருக்கு ஜென்மம், பிறப்பு, ஜெயந்தி என்பது எப்படி நிகழும்? சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னா சிவ ஜெயந்தி எப்படி நிகழும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றார் பாபா. எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? நம்பர் வார். அவங்க புரிஞ்சுக்கிறதும் நம்பர் வார், கொண்டாடுவதும் நம்பர் வார். அவங்க கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு புரிய வச்சாகணும். என்னென்ன விவரமே தெரியாமல் சிவராத்திரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தந்தை வந்து இந்த உடலை ஆதாரமாக எடுக்கின்றார். அவர் பேசுவதற்கு அவசியம் ஒரு உடல், இந்த சரீரம், இந்த வாய் தேவைப்படுகிறது. அதனால தான் கௌமுக்கான மகிமை இருக்கிறது. பசு வாயிலிருந்து தண்ணீர் வருது, அது கங்கை. அதில் அந்த தண்ணீர் பட்டாலே மோட்சம், புண்ணியம் அப்படிலாம் சொல்கிறாங்க.
பாபா சொல்றார், இந்த ரகசியத்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. கௌமுக்கு அப்படின்னா உண்மையிலேயே சிவன் பிரம்மா சரீரத்தின் மூலமா சொல்லக்கூடிய மகா வாக்கியம். இதுதான் உண்மையான தீர்த்தம். சிவபாபாவினுடைய தொழில் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கிறார். அவரிடமிருந்துதான் நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. பரோபர் பாரத்துக்கோ பேகத்துக்கா வர்ஷாத்தா, உண்மையிலேயே பாரதத்திற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்திருந்தது. வேற எந்த கண்டத்துக்குமே அப்படி இல்லை. பாரதத்திற்குத்தான் உண்மையான கண்டம் என்று கூறப்படுகிறது. தந்தைக்குத்தான் சத்தியம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைத்தாக வேண்டும். யாரும் சீக்கிரம் புரிந்து கொள்ளவும் இயலாது. கொய் ஜட்டு சமைச்சு ஜாத்தேகே. ஆனால் வெகு சிலர் உடனடியாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த யோகா, இந்த எஜுகேஷன், இந்த படிப்பு கிசக்னே வாலி சீசகே, இது நழுவி விடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. யோகா மற்றும் இந்த படிப்பு நழுவி விடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் என்னதான் பண்ணாலும் அது மறந்து போயிடுது. யோகா பண்ணுறோம், அந்த நினைவு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மறந்து போயிடுது. ஃபுல் டே பாபாவை நினைக்கணும், எல்லா கர்மமும் செய்யும் பொழுதும் பாபாவை நினைக்கிறோம், ஆனாலும் மறந்துடுது, நழுவு விடுகிறது. பாபா பாயிண்ட்டு காலையில் இப்போ கேட்குறோம், சாயங்காலம் வரைக்கும் ஞாபகம் இருக்குதா? பாபா சொல்லார், சீக்கிரமாக நழுவி விடக்கூடியதாக இருக்கிறது. உஸ்மேபி யோக ஜாஸ்தி கிசக்தாக. ஞானம் யோகா இந்த ரெண்டுலேயே கூட யோகா ரொம்ப ஈஸியாக நழுவிடுது அப்படின்றார். வாணி பாயிண்ட் கூட சில பேர் கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் யோகாங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எவ்வளோ நேரம் யோகா பண்ணாங்கன்னா அது சவால் தான். நாலேஜ் தோ புத்தி மே ரகத்தீகி, ஞானம் என்னவோ புத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. பாக்கி யாதகி கடி கடி பூல்தேகே, மற்றபடி நினைவுதான் அடிக்கடி மறந்து போய்விடுகிறது. ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. நாம் எப்படி 84 ஜன்மங்கள் எடுக்கின்றோம். जिनको यह नॉलेज है वही बुद्धि से समझ सकते हैं कि पगले पगले नंबर में आते हैं वही 84 ஜனம் लेंगे. யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவர்கள்தான் புத்தியினால் புரிந்து கொள்ள முடியும். யார் முதல் நம்பரில் வர்றாங்களோ அவங்க தான் 84 ஜென்மம் எடுப்பார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் அவர்களைத்தான் சொல்வோம் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு. நரனிலிருந்து நாராயணன், நரநாராயணன் ஆகிறதுக்கான கதை கூட ரொம்ப புகழ் பெற்றது. பூர்ணமாசி பர் பகுத் ஜகத் சத்யநாராயண் கி கதா சல்தேகே. பௌர்ணமி அன்னைக்கு நிறைய இடங்களில் சத்யநாராயணனுடைய கதை கூறப்படுகிறது. இப்போ நீங்களும் புரிஞ்சிருக்கிறீங்க, உண்மையில் நாம் பாபா மூலம் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான பாடம் படிக்கின்றோம். இது தூய்மை ஆகுவதற்கான படிப்பு. மேலும் இந்த படிப்பு மற்ற எல்லா படிப்புகளை காட்டிலும் முற்றிலும் எளிமையான படிப்பு. 84 ஜென்ம சக்கரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படிப்போ எல்லோருக்கும் ஒன்றுதான். வயோதிகர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் யாராயினும் எல்லோருக்கும் ஒரே ஒரு படிப்பு தான், ஒரே மாதிரியான படிப்பு. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பாடம் படிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. अगर माँ बाप इनको थोड़ा थोड़ा सिखाते रहे तो टाइम तो बहुत पड़ा है. குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தால் அவங்க புரிஞ்சிருவாங்க. சின்ன சின்ன செய்தியை முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி கொடுங்க. பாபாட்ட எந்திரிச்சதும் அப்புறம் குட் நைட் சொல்லலாம். அப்புறம் மெதுவாக பாபா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு செகண்ட் பாபாவை நினைக்க சொல்லி கொடுக்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் சின்ன சின்ன காரியங்களோட பாபா நினைவை அவங்களுக்கு
இணைச்சி கொடுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னால் பாபாவை நினச்சிக்கோ, இதை செய்கிறதுக்கு முன்னால் பாபாவை நினச்சிக்கோ, இப்படி பாபா ஃப்ரெண்டாக வச்சுக்கோ, பாபா டீச்சராக பாரு. அப்போது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி கொடுக்கலாம். बच्चों को भी यह सिखाया जाता है कि शिव बाबा को याद करो. குழந்தைங்களுக்கும் இது கற்றுத்தரப்படுகிறது, நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மா சரீரம் இரண்டுமே, बाबा से आत्मा और शरीर दोनों का बाप अलग अलग है. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுக்குமான தந்தையர்கள் வேறு வேறு. ஆத்மாவுக்கு அப்பா வேற, சரீரத்துக்கு அப்பா வேற. ஆத்மா பச்சாபி நிராகாரிகே, ஆத்மா குழந்தை கூட நிராகாரி தான். அப்போ ஆத்மான்றது குழந்தை, ஆத்மா எப்படி இருக்குது? நிராகாரி. அப்போ தந்தையும் கூட நிராகாரியாகத்தான் இருப்பார். குழந்தை நிராகாரி, அதுக்கு தேகம் கிடையாது ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவும் நிராகாரி, அவருக்கும் தேகம் கிடையாது. இதுவும் கூட குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்கணும். அவர் நிராகாரமான சிவத்தந்தை நமது அப்பா, எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கக்கூடியவர். இதை நல்ல விதத்தில் நினைவு செய்ய வேண்டும், மறந்துவிட வேண்டாம். நாம் ஆத்மா கூட புள்ளியை போல இருக்கின்றோம். ஐசே நகி ஊப்பர் ஜாயேங்கே தோ படி திக்காயி படேகி. அப்படி கிடையாது, மேலே போய் பார்த்தா அவர் பெருசாக தெரிவார். இப்போ நட்சத்திரம் பார்த்தா எப்படித்தான் இருக்குது? புள்ளியாக தான் இருக்குது. ஆனால் மேலே போய் பார்த்தா அது பெருசாகிடும். அது மாதிரி சிவபாபா கிடையாது, அவர் எப்பொழுதும் புள்ளி தான். கீழே வந்தால் மேலே போனால் வேற வேற வடிவம், அப்படி கிடையாது. மேலே போய் பார்த்தா அவர் பெருசாக தெரிவார், கீழே வந்துட்டோம்னா அவர் புள்ளியாக தெரிகிறார், அப்படி கிடையாது. அவரோ புள்ளியாகவே இருக்கின்றார். நீங்கள் மேலே போனாலும் நீங்கள் புள்ளியாகத்தான் பார்க்க போகிறீங்களே தவிர பெருசாக கிடையாது. बिंदी क्या देखने में आएगी, इन बातों पर बच्चों को अच्छी रीति विचार भी करना है. புள்ளியில என்ன தெரிய போகுது? இந்த விஷயங்களை பற்றி கூட குழந்தைகள் நல்ல விதமாக சிந்தனை செய்ய வேண்டும். நாம் ஆத்மா மேலே இருந்து வந்திருக்கிறோம், சரீரம் கொண்டு கதாபாத்திரம் நடிக்கின்றோம். ஆத்மா சிறியதாகிறதோ பெரியதாகிறதோ கிடையாது. சரீரம் தான் முதல்ல சின்னதாகவும் பிறகு பெருசாகவும் ஆகிடுது. இப்போ எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறதோ, அதுபோல நீங்க மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் சரி, கட்டாயம் இங்கே இருக்கிறவங்க வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு யார் படிக்கிறாங்களோ அவ்வளவுக்குத்தான் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்வாங்க. படித்ததை கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருக்க முடியாது. ஒருவேளை ஒருத்தவங்க யாருக்கும் எதையுமே சொல்லி கொடுக்கலன்னா அர்த்தம் என்னதுதான்? அவங்களுக்கு உண்மையிலே ஒன்றுமே தெரியாது, இல்லை அவங்க கற்றுக்கவே இல்லை. ஜித்தனா படாகை உத்தனாகி படாத்தகை, எவ்வளவு படித்தாங்களோ அவ்வளவுதான் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லோருமே அவசியம் டீச்சர் ஆக வேண்டும் கற்றுக் கொடுப்பதற்காக. தந்தையோ ஞானம் நிறைந்த கடலாக இருக்கிறார். அவர் இவ்வளோ சிறிய புள்ளி, ஆனால் அவர் ஆத்மா, சதா பரந்தாமத்தில் இருப்பவர். இங்கே ஒரே ஒரு முறை சங்கமத்தில் வருகிறார். தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள். எப்போ அழைக்கிறாங்க? எப்போ ரொம்ப துக்கம் ஏற்படுதோ அப்போ அழைக்கிறாங்க. சொல்றாங்க, வந்து எங்களை சுகமானவர் ஆக்குங்கள். குழந்தைங்க இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க. நாம கூப்பிட்டுட்டே இருந்தோம், பாபா வந்து எங்களை பதீத்த உலகத்தில் இருந்து புது சத்யுக சுகமான உலகத்திற்கு, தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அதாவது அங்கே செல்வதற்கான பாதையை கூறுங்கள். அவரும் கூட தானே வரும் பொழுதுதான் பாதையையும் கூறுவார். அவர் கூட எப்போ வருவார்னா, எப்போ முழு உலகமும் மாற வேண்டிய காலம் வருதோ அப்பொழுதுதான். இது ரொம்ப எளிமையான விஷயம், குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். பாபா இன்றைக்கு இதை புரிய வைத்திருக்கிறார். நாமும் இப்படி புரிய வைக்க வேண்டும். பாபா நமக்கு ஒரு விஷயம் புரிய வச்சிருக்கிறார். பகவான் எப்போ வருவார், அவர் ரூபம் எப்படி இருக்குது,
வந்தவர் என்ன செய்வார்? இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இந்த விஷயத்தை நாம கூட மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நீங்க புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கே நிறைய புரிய ஆரம்பிக்கும். நல்ல டீச்சர் நல்ல ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்க. நல்ல டீச்சர், நீங்க ஒரு வகுப்பு எடுக்க போகணுன்னா அதுக்கு நீங்க நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நுணுக்கங்கள் தெரிஞ்சு. எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த கேள்வியும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்போ நீங்க கற்றுக் கொடுக்கணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணி ஆகணும், கற்றுக்கணும். பாபா கூட சொல்றார், நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்க கேட்குற பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி புரிஞ்சு என்ன பண்ணுங்க, படியுங்க. படிக்கிறீங்க அப்படின்னாலே கற்றுக் கொடுக்கணுங்கிறதும் புத்தியில இருக்கட்டும், பயிற்சி பண்ணுங்க அப்படின்றார் பாபா. இன்னைக்கு சொல்லி கொடுத்ததே நான் பிறகு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது ஞாபகத்தில் இருக்கணும். ஐசி பிராக்டிஸ் கர்த்தே கர்த்தே முக்குக்குள் ஜாயேகா. ஒருத்தர் 2 பேர் சந்திக்கிறவங்கள்ட்ட வாணி பாயிண்ட்டை ஷேர் பண்ண உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு அந்த கூச்ச சுபாவம் போயிடும். ஒரு சபையில் ஏறி நின்று பேசக்கூடிய அந்த ஒரு சிலருக்கு நடுக்கம் இருக்கும், அச்சம் இருக்கும், தொண்டை கட்டிக்கும். பாபா சொல்றார், நீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாணி பாயிண்ட் பகிர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டை, உங்களுடைய வாய் திறந்து விடும். தும் முரளிதர் கே பச்சே ஹோ, துமி முரளிதர் ஜரூர் பன்னாகே. நீங்க புல்லாங்குழல் இசைப்பவருடைய முரளிதரனுடைய குழந்தைகள் எனில் அவசியம் நீங்களும் முரளிதரன் ஆக வேண்டும். பேசுனா மகா வாக்கியம் தான், பேசுனா மகா வாக்கியம். யோசிச்சு பார்ப்போம், நேற்று யார்கிட்டையாவது எதையாவது வாணி பாயிண்ட்டை ஷேர் பண்ணோமா? அப்ப பிரசாதத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், நாம ஒளிச்சு சாப்பிட்டுட்டோம். தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? தப்பு. போக ஒரே ஆளை உட்காந்து ஒளிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவங்கள பார்த்தா நமக்கு எப்படி வருது? வச்சுக்கோங்க, ஒரு பேருக்கு மதுரையிலேருந்து போக கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுப்போம், நத்தத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமில் போய் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். நமக்கு தெரிய வருது, நமக்கு எப்படி இருக்குது? ஏன் மதுரை போக்கு எனக்கு தரல வரும் இல்லையா? சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயம் தானே இது. பகவானுடைய மகா வாக்கியம், நாம் மட்டும் கேட்குறோம், ரசிக்கிறோம். பாபா சார் சும்மா போகிறவங்க வர்றவங்க எதுக்கு உள்ளவங்கள்ட்ட ஒரு பாயிண்டே ஷேர் பண்ணலாம்ல, பண்ணணும்ல. அப்பா யாரு? அப்பா யாரு? முரளிதரன். அப்பா யாரு? முரளிதரன் எனில் குழந்தைகளும் கட்டாயம் என்ன ஆக வேண்டும்? முரளிதரன் ஆக வேண்டும், அவசியம். ஜப் அவரோங்கோ கல்யாண் கரேங்கே. ஏன் சொல்லணும் வாணி? பாபா சொல்றார், எப்போ நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வீங்களோ அப்பொழுதுதான் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள். பாபா வந்திருக்கிறது வெறுமனே ஞானம் சொல்லிட்டு நேற்று கூட பாபா சொல்ல ராஜா குழந்தை ஆகணும். பாபா நம்மளை எப்படி பார்க்கிறார்? ராஜான்னா நீங்க 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான் நீங்க யாரு? ராஜா. ஏதாவது ரூபத்துல, எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருள், ஏதாவது ரூபத்துல நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்ல. முதல்ல வாயை திறந்து வாணியை சொல்லுங்கன்றார். இல்லைன்னா புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி எப்படி அடைய முடியும்? எக படாயித்தோ யகாங் கேலியே. உலகத்துல பாருங்க, நிறைய படிக்கிறாங்க. அந்த படிப்பு இந்த உலகத்துக்காக, நம்முடைய படிப்பு எதிர்காலத்துக்காக. அங்கேயோ சதா சுகமே சுகம், அங்கே 5 விகாரங்கள் துன்பப்படுத்தாது. இங்கே ராவண ராஜ்யம், மாற்றானினுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கின்றோம். நீங்கள் தான் முதலில் தனது ராஜ்யத்தை ஆட்சி செய்தீர்கள். ராஜ்யத்தில் இருந்தீங்க, சொந்த ராஜ்யத்தில் இருந்தீங்க. புதிய உலகமாக இருந்தது அது. பிறகு இதே உலகம், அதாவது பாரதம் தான் பழைய உலகம் என்றும் கூறப்படுகிறது. புதிய உலகத்தில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. புதிய உலகத்துல இந்த இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், அதாவது மத பிரிவினைகள் எதுவுமே இருந்ததில்லை. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இது இருக்கணும். பாபா நம்மை எழுப்புகின்றார். மார்கழி மாசம்னாலே விசேஷமா திருப்பள்ளி எழுச்சிங்கிறது. திருப்பள்ளி எழுச்சினாலே என்ன, தூங்கிட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும்? எழுப்பணும். அதுல பார்த்தீங்கன்னா
இறைவனை வணங்குறதுக்காக தோழியர்கள் எல்லாம் எழுப்பிட்டு கூப்பிட்டு போகிறதா அந்த பாட்டு. திருப்பள்ளி எழுச்சி ஃபுல்லாக ஆண்டாள் பாடுறத பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக என்னது, எம்பாவா எம்பாவாயின்னு முடியும்ல. அது ஃபுல்லாக என்ன, தூங்காத எந்திரிச்சு எந்திரிச்சு பாவாயின்னு தன்னுடைய தோழியை சொல்கிறாங்க. அப்போது பகவான் இப்போது நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், எழுப்பிட்டு இருக்கிறார். தூக்கத்தில் இருக்கிறோம், நம்ம எழுப்பிட்டு இருக்கிறார். உங்களுடைய புத்தியில் இருக்கிறது பாக்கற கம் பச்சோங்கோ ஜகாத்தேகே, ட்ராமாமே பார்ட்டிக்கு உனக்கு ஐசாகே. ட்ராமாவில் அவருக்கு பார்ட்டே அப்படித்தான். அவருக்கு பார்ட்டே என்னது, தூங்குறவங்களை எழுப்பணும். இதுதான் அவருக்கான பார்ட்டு. இப்போ பாரதத்தை அவர் சொர்க்கமாக ஆக்குகிறார். பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்குறார். பாரதம் தான் முதல் தேசம். பாரத் பகலே தேச கோஹி சொர்க்க கஹா ஜாத்தாகே. பாரதம் முதல் தேசம், இதற்குத்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தினுடைய ஆயுளும் கூட லிமிட்டடாக இருக்கிறது. லட்சக்கணக்கான வருடம் என்று சொன்னால் அது அன்லிமிட்டட் ஆகிடும், எல்லைக்கு அப்பாற்பட்டதாயிடும். லட்சக்கணக்கான வருடம் என்றால் அதில் என்னென்ன நடந்துச்சு, யார் யார் போனாங்க, எதையும் நினைவில் வைத்து கொள்ள முடியாது. புதிய பாரதம் இருந்தது, இப்பொழுது இதைத்தான் பழைய பாரதம் என்றும் கூறுகிறோம். பழம்பெரும் பாரதம் சொல்கிறாங்க இல்லையா, இது பழைய பாரதமாக போயிடுச்சு. இப்போ பாரதம்தான் புதிய உலகமாக இருக்கும். மீண்டும் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் இப்பொழுது புது உலகிற்கு எஜமானன் ஆகி கொண்டிருக்கிறோம். தந்தை அதற்கான அறிவுரை தருகிறார். என்ன தருகிறார், முஜே யாது கரோ तो तुम्हारी आत्मा नई प्यूर बन जाएगी, फिर शरीर भी नया मिलेगा. புதுசுக்கு என்ன வழி, ஓல்டே பழசையே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பியூர் ஆகிவிடும், புதியதாகிவிடும். அப்போது சரீரமும் புதியதாக கிடைக்கும். எனக்கு புதுசே இல்லை, பழசையே வச்சிருக்கிறோம். பழசு இருக்குதுன்னா ஆத்மா இப்போ எப்படி இருக்குது, பழசா இருக்குது, அதாவது அழுக்கா இருக்குது. என்னை நினைவு செய்யுங்கள், அப்போ நீங்க புதியவராய் தூய்மையானவராய் ஆகிவிடுவீர்கள். பிறகு சரீரமும் புதியதாய் கிடைக்கும். ஆத்மா சரீரம் ரெண்டும் சதோ பிரதானமாக கிடைக்கும், ஆகிவிடும். உங்களுக்கு ராஜ்யம் கிடைப்பதே சுகத்திற்காகத்தான். இதுவும் டிராமா அனாதியாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. புதிய உலகத்தில் சுகம் சாந்தி இருக்கிறது. அங்கே எந்த புயல் போன்றவைகளும் இருக்காது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சாந்தியில் எல்லோருமே சாந்தி ஆகி விடுவார்கள். இங்கேயோ அசாந்தியே அசாந்தி, எல்லாருமே அசாந்தியா இருக்கிறாங்க. சத்தியுமே சப் சாந்த் ஹோத்தேகே, சத்தியுகத்தில் எல்லாரும் சாந்தமாயிடுறாங்க. சத்தியுகத்தில் எல்லாருமே சாந்தமாகிடுறாங்க. வண்டர்ஃபுல் பாத்தேகேனா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசாந்தியாக இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகம் திடீர்னு சாந்தி ஆகிடுது. திடீர்னு என்ன, நம் முயற்சியின் மூலமாக திடீர்னு ஒரு நாள் சத்தியுகம் இந்த பூமியில் இருக்கத்தான் போகுது. அப்போது எல்லாரும் சாந்தி ஆகிடுவாங்க. இது ஆச்சரியகரமான விஷயம் இல்லையா? இது அனாதியாக ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டாக இருக்கிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். வகு ஹதிக்கி பாரிஸ்டரி இன்ஜினியரி ஆதி படுத்தேகே. உலகத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லைக்கு உட்பட்ட வக்கீல், பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ் இப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்க. வக்கீலுக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய புத்தியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஆகே தோ யக நாம் பி நகி சுனாத்தா கி பேகத்துக்கா டிராமா கைசே சல்தாகே. முன்பு இந்த பெயரை கூட கேட்டிருந்திருக்க மாட்டீங்க. எந்த பெயரை? எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா எப்படி சுத்துது. டிராமான்னு கூட சில சமயம் சில பேர் கேட்டிருக்கலாம். இந்த டிராமா சுத்துது அப்படிங்கிறதே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. சத்தியுகம் திரேதாயுகம் அது இருந்தது, கடந்த காலம் ஆகிவிட்டது. அதில் இன்னார் இன்னார், அதாவது லட்சுமி நாராயணன், சீதாராம் இவர்களெல்லாம் ராஜ்யம் செய்திருந்தார்கள்.
சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன், திரேதாயத்தில் ராமராஜ்யம் இருந்தது. பின்னால மற்ற மதங்கள் வந்தது, இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம் சொல்லிட்டு எல்லா தர்மங்களை பற்றியும் முழுமையா தெரிஞ்சிருக்கிறது. இது எல்லாமே 2500 வருஷத்துக்குள்ளதான் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாம்ல இருந்து, பௌத்தத்துல இருந்து, கிறிஸ்துவ மதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500 வருஷம். இதில் 1250 வருஷம் கலியுகம். எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது இல்லையா? ஐசேத்தோ நகி சிருஷ்டிக்கு ஆயுஹி, அப்படி கிடையாது. சிருஷ்டியினுடைய ஆயுளே 2500 வருஷம் கிடையாது. மதங்கள் உருவாகி 2500 வருஷம் ஓடிட்டு இருக்குது. அதனால ஆயுளும், இந்த சிருஷ்டியினுடைய ஆயுளும் 2500 அப்படி கிடையாது. இந்த மத பிரிவினைகள் எதுவுமே இல்லாம ஒரு 2500 வருஷம் இருந்தது. இப்ப நமக்கு இதையெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். அப்ப யார் யாரெல்லாம் இருந்தாங்க சிந்திக்கப்படுது. மதங்களோட, பிரிவினைகளோட, சண்டை சச்சரவுகளோட, துக்கங்களோட ஒரு காலகட்டத்தை நாம கடந்து வந்திருக்கிறோம் 2500 வருஷமா. அப்படின்னா இந்த எந்த கஷ்டமும் பிரிவினைகளும் துக்கமும் இல்லாம, மதங்களும் இல்லாம ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப யார் யார் இருந்தா, அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுது? அவங்க யாரு? அவங்களும் மனுஷங்க தான். ஆனா தேவதைகள்னு நாம சொல்றோம், வணங்குறோம். ஏன்னா அவங்கள்ட்ட தெய்வீக குணம் இருந்தது. சூரிய வம்சம், சந்திர வம்சம், இது 2500 வருஷம் இருந்தது. மற்றபடி அடுத்த 2500 வருஷத்துல அதே மனிதர்கள் தான். குணங்கள் இல்லாததுனால தேவதைன்னு சொல்லி கொள்ள முடியல. பாதி காலம் தேவதைகள், பாதி காலம் தேவதை இல்லாம பல்வேறு மத பிரிவினைகள். பாபா சொல்றார், इससे जास्ती का तो कोई हिसाब किताब निकल ना सके, फुल पौना आधा 14 4 हिस्सा के कायदे से टुकड़ा टुकड़ा करेंगे ना आदामी तो यग है. அப்போ இதுல ஜாஸ்தி கணக்கெடுக்க முடியாது. முழுமை, அப்புறம் முக்கால், அப்புறம் பாதி, அப்புறம் கால் பங்கு, 4 பாகமாக இருக்கிறது. டிராமா அனுசாரம் சட்டத்தின்படி துண்டு துண்டாக செய்யத்தான் செய்வார்கள் அல்லவா? ஏன் துண்டாக்குனாங்கன்னு கேட்க முடியாது. டிராமா சட்டத்தின் அனுசாரம் துண்டாடப்பட வேண்டியதுதான் இருக்கிறது. அதுவும் பாதி காலமாகத்தான். முதல் பாதி காலத்துல இந்த நாட்டை, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை யாரும் துண்டாடல. ஒரு பாதி முடிஞ்ச பிறகுதான் துண்டாடப்படுகிறது. சத்யுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது, முழுமையா இருந்துச்சு. திரேதாயுகத்துல சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. இதையெல்லாம் நீங்க நிரூபிச்சு புரிய வைக்க முடியும். तो जरूर सबसे बड़ी आयु उनकी होगी. அப்போ கட்டாயம் எல்லோரை காட்டிலும் அதிக ஆயுள் அவங்களுக்குத்தான் இருந்திருக்கும். யார் முதல்ல சத்தியத்துல வர்றாங்களோ அவங்களுக்குத்தான் அதிக ஆயுள். கல்பத்தினுடைய ஆயுளே 5000 வருடத்திற்கானது. ஆனா உலகத்துல உள்ளவங்க 84 லட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 84 லட்சம் யோனிகளை கடந்து ஒரு ஆத்மா வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம் ஆயிடும்? கல்பத்தினுடைய ஆயுளும் லட்சக்கணக்கான வருஷம் ஆக்கிடுறாங்க. ஒரு உயிர் லட்சக்கணக்கான யோனிகளை, உயிரினங்களை பெற்று வருது அப்படின்னா என்ன? புழுவா, பூண்டா, மரமா, இப்படிலாம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆத்மாவே 84 லட்சம் யோனிகளை கடந்து வருது அப்படின்னா அப்ப கல்பத்தினுடைய ஆயுளையும் அவங்க பல லட்சக்கணக்கான வருடமா ஆக்கிட்டாங்க இல்லையா? இதை அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் ஏற்றுக்கிறதும் இல்லை. 5000 வருஷம்னு சொல்லும் பொழுது இந்த ரொம்ப படிச்சு தெரிஞ்சவங்களா தன்னை நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஏத்துக்கிறதும் இல்லை. இவ்வளோ பெரிய உலகம் எப்படி ஏற்படுகிறது? அதுவும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இதையெல்லாம் தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். உலகத்துல எல்லோருமே அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க. இது ஞானம். ஞானம் எங்கே இருந்து வந்தது என்பதும் யாருக்கும் தெரியல. ஞான கடலோ ஒரே ஒரு தந்தை தான். அவர்தான் ஞானம் தருகிறார். எதுக்காக? பாபா சொல்றார், பாப் ஞான தேத்தேகே. பாபா ஞானம் கொடுக்கிறார். எதுக்காக? கொடுக்கறதுக்காக, ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக. பாபா இப்ப சொல்றார், சுக்கு தேனேகே. எதுக்காக ஞானம் கொடுக்கிறாராமா? சுகம் கொடுக்கறதுக்காக. ஞானம் கொடுக்கறதே சுகம் கொடுக்கறதுக்காக. உலகத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பசு வாயிலிருந்து தண்ணீர் வருது, அதுல போய் தண்ணீர் தீர்த்தம் எடுத்து தெளிச்சுக்கிட்டா எல்லா கஷ்டங்களும்
தீர்ந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இஸ் கௌ மாதா சே தும் சப்கோ அடாப்ட் கர்த்தேங்க. உண்மையிலேயே இந்த பிரம்மா கௌ மாதா, கோமாதான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிரம்மா தான் கௌ மாதா. இவர் மூலமா உங்க எல்லாரையும் நான் ஸ்வீகாரம் செய்கிறேன். यह थोड़ी सी बातें समझाने में तो बहुत सहज है. இவ்வளவுதான் சின்ன விஷயம்ன்றார். நான் இந்த பிரம்மாங்கிற பசு தாய் மூலமா உங்க எல்லாரையும் ஸ்வீகாரம் பண்றேன். இந்த சின்ன விஷயம் புரிய வைக்கிறதுல ரொம்ப சகஜமானது. एक रोज समझाकर फिर छोड़ देंगे तो बुद्धि फिर और बातों में लग जाएगी. ஒரே ஒரு நாள் ஒருத்தருக்கு புரிய வச்சுட்டு அப்புறம் விட்டுட்டீங்க அவரை அப்படின்னா அப்புறம் அவங்க வேற வேற விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. ஞானத்தை ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா அவங்க அப்புறம் வேற வேற விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. स्कूल में एक दिन पढ़ा जाता है या रेगुलर पढ़ना होता है. பள்ளிக்கூடம் ஒரே ஒரு நாள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இல்ல ரெகுலரா கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா? அங்க ரெகுலரா என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்கறாங்க இல்லையா. நாலேஜ் ஏக் தின் மே நகி சம்ஜி ஜா சக்தி. ஞானம்ங்கிறது ஒரே ஒரு நாள்ல புரிஞ்சுக்க முடியாது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை நமக்கு கற்றுத்தருகிறார் எனில் இந்த படிப்பும் எல்லைக்கப்பாற்பட்டதாகத்தான் அவசியம் இருக்கும். எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் தருகிறார். பாரதத்தில் எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் இருந்தது அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணன் எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் செய்திருந்தார்கள். किसको यह बातें स्वप्न में भी नहीं है जो पूछे कि इन्होंने राज्य कैसे लिया. கனவுல கூட யாருக்கும் இந்த விஷயம் வரல. இந்த லட்சுமி நாராயணனுக்கு ராஜ்யம் கொடுத்தது யாரு, எந்த தந்தை, அவர் எப்பேற்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை? இதை யார்ட்டையாவது நீங்க கேட்டீங்கன்னா யாருக்கும் இதற்கான பதில் தெரியறது இல்லை. उन्होंने प्यूरिटी जास्ती थी योगी है ना, इसलिए आयु भी बड़ी होती है. அவங்கள்ட்ட பியூரிட்டி தூய்மை ஜாஸ்தியா இருந்துச்சு, யோகிகள் அல்லவா, ஆகவே அவங்களுடைய ஆயுளும் நீண்டதாக இருந்தது. ஹம் ஹி யோகித்தே, நாம தான் யோகியா இருந்தோம், இப்ப மீண்டும் யோகியா ஆகி இருக்கிறோம். பிறகு 84 ஜென்மம் போகியாகவும் ஆக வேண்டும். இப்ப யோகி பாபாட்ட கனெக்ஷன் வச்சிருக்கிறோம். பிறகு 84 ஜென்மம் தேகத்தின் மூலமா அனுபவிக்கக்கூடிய போகியாகவும் அவசியம் ஆகுவோம். மனிதர்கள் புனர்ஜென்மத்தில் எப்படி வருகிறார்கள் என்பதை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நமக்கு மறுபிறவி உண்டுங்கிறது கூட நிறைய பேருக்கு என்ன பண்றது இல்லை, புரியறது இல்லை. அவங்க ஏத்துக்க கூட மாட்டிக்கிறாங்க. மனுஷிய நகி ஜான்தே யகபி புனர்ஜென்மமே ஆயே ஹோங்கே. இந்த லட்சுமி நாராயணனும் கட்டாயம் என்ன பண்ணியிருப்பாங்க, அடுத்த பிறவி எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதை கூட மனிதர்களால் என்ன பண்ண முடியல. லட்சுமி நாராயணன் ஓகே, அவங்க மறுபிறவி எடுத்தாங்கன்றதை கூட அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியல. இனுகும் கோ பகவான் பகவதி நகி ககா ஜா சக்தா. இவர்களை லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்று சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் யாரு, ஜென்ம மரணத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பவர். ஆனா இவங்க லட்சுமி நாராயணன் ஜென்ம மரணத்துக்குள்ள வந்துடுறாங்க. இன்சே பகலே தோ கோயி நகி ஜிஸ்னி 84 ஜனம் லியா ஹோ. இவங்களுக்கு முன்னால லட்சுமி நாராயணனுக்கு முன்னாலே யாரும் கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க தான் 84 ஜென்மம் எடுக்கிறாங்க. முதல்ல யார் சத்தியுகத்தை ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்க தான் 84 ஜென்மம் எடுக்கிறாங்க. பிறகு வரிசை கிரமமா கீழே இறங்கி வர்றாங்க. நாம ஆத்மாக்கள் தான் தேவதையாக ஆகிறோம். பிறகு நாமளே சத்திரியன் ஆகிறோம். ஹம்சோ தேவதா ஹம்சோ சத்திரிய ஹம்சோ. நாமே அந்த தேவதையாக, நாமே அந்த சத்திரியனாக ஆகிறோம். டிகிரி குறையுது. சொல்லப்பட்டிருக்கிறது பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி, சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகுகிறார்கள் என்று. இப்படி புனர்ஜென்மம் எடுத்துட்டு கீழே வந்துடுவோம். இது எவ்வளவு சகஜமான விஷயம். ஆனால் மாயா அப்பேற்பட்டது. எப்பேற்பட்டது மாயா? மாயா எப்பேற்பட்டது? எதிரியை பத்தி தெரியணும்ல நமக்கு.
தன் வலி மாற்றான் வலி அப்படின்றாங்க. தன் வலிமையும் தெரிஞ்சு எதிரி வலிமையும் தெரிஞ்சு அப்புறம் சண்டைக்கு போங்க அப்படின்றார். மாயா எப்பேற்பட்டது? சப் பாத்தே புலா தேத்தீகே, எல்லா விஷயங்களையுமே துக்கம்னா என்ன? ஒரு பிகே துக்கப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட் மறந்துடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை 5 பாயிண்ட் மறந்துடுச்சுன்னு அர்த்தமா? சுத்தமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். டோட்டல் காலி. அதுக்கப்புறம் தான் எது நுழைய முடியும்? 50% ஞானம் இருக்குது. துக்கம்னா அதுக்கு பேர் என்னது? டோட்டல் காலின்னு அர்த்தம். பாபா சொல்றார் மாயா அப்பேற்பட்டது. அஞ்ஞானிகள் துக்கப்படுறதெல்லாம் சகிச்சுக்க முடியும். அதுல ஒரு நியாயம் இருக்குது. அஞ்ஞானிகள் துக்கப்பட்டா என்ன பண்ணிக்கலாம்? சகிச்சுக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு பிகே துக்கப்படுறதெல்லாம் சத்தியமா சகிச்சுக்க முடியாது. அது எப்படி? பாபாவுக்கு எப்படி இருக்கும்? டெய்லி வாணி வந்து சொல்லி 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 புரிய வச்சு அப்புறமும் நான் சோகத்திலேயே இருப்பேன், கவலையிலே இருப்பேன், வருத்தத்திலே இருப்பேன். அப்புறம் என்னதான் அவருக்கு எப்படி இருக்கும்? பாவம் இல்லை பாபா. அவர் மேலே இறக்கப்பட்டாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவருக்காகவாவது இல்லையா? பாபா சொல்றார் இவ்வளோ உயர்ந்த ஞானம் ஆனாலும் மாயா எப்பேற்பட்டது? சப் பாத்தே புலா தேத்தீகே, எல்லா விஷயத்தையும் ஒரு பாயிண்டாவது ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு பாபா கேட்பார். சோகமா இருக்கும்போது, நம்ம எப்பமாவது சோகமா இருக்கும்போது பாபா வந்து என்ன கேட்பாரு? நம்ம எப்பமாவது சோகமா இருக்கும்போது பாபா என்ன கேட்பாரு? ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் இல்லையா? எத்தனை வருஷம், எத்தனை பட்டி, எத்தனை யோகா, எவ்வளோ பெரியவங்க கிளாஸ், எத்தனை வாணி, எத்தனை ஆதி கிளாஸ், ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் இல்லையா? ஏன்னா பாபாவுக்கு தெரியும் மாயா அப்பேற்பட்டது. மாயா எப்பேற்பட்டது? சப் பாத்தே புலா தேத்தியே. நாம மட்டும் சாதாரண ஆளா? மாயா பெருசா நாம பெருசா? நாம தான் பெருசு. பாபா ஏக சப் பாயிண்ட்ஸ் இக்கட்டி கர் கிதாப் ஆதி பனாயே, இந்த எல்லா பாயிண்டையும் ஒன்று திரட்டி ஒரு புஸ்தகம்னு உருவாக்கணும்னு வச்சுப்போம். அது எவ்வளவு இருக்கும்? பாபாவே சொல்லுவார் காட்டையே மரங்களாக்கி, ஆகாயத்தையே பேப்பராக்கி, கடலையே மையாக்கி எழுதினாலும் இந்த ஞானம் எழுதி. இந்த வாணி இன்னைக்கு உலகத்துல எத்தனை சென்டர் இருக்குதோ அத்தனை பேர் படிப்பாங்க. அத்தனை பேருமே வேற வேற விதமாக தான் புரிஞ்சுப்போம். தப்பா இல்லை, ஒவ்வொருத்தருடைய அந்த சிந்தனை வேற மாதிரி இருக்குது. ஜானிதாதி சொன்னா அந்த வாணி வேற மாதிரி இருக்கும், பிரகாஷ் வாணி தாதி சொன்னா வேற மாதிரி இருக்கும். அவர் சொன்னது இத்தனை வருஷம் சொல்லிடலாம், 88 வருஷத்துல இவ்வளவு வாணின்னு. அது எத்தனை குழந்தைங்க இருக்கிறவங்களோ அத்தனை விதமா போயிருக்குது அந்த ஞானம். பாபா சொல்றார், பாபா சொல்ற மகா வாக்கியத்தெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு புஸ்தகம் ஆக்குனா ஆக்கெல்லாம் முடியவே முடியாது. லேக்கின் வகுத்தோ குச் ரகேகி நகி, एक टेम्पररी है, பாப்னே கோயி கீதானே கீதா நகி சுனாயித்தி. உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாமே டெம்பரவரி தான், தற்காலிகமானதுதான். பாபா ஒன்றும் எந்த கீதையையும் சொல்லவில்லை. உலகத்தில் அந்த பகவத்கீதை புஸ்தகம் வச்சுருக்காங்களே, அது ஒரு அடக்கிடுறாங்க இல்லையா, ஒரு இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்படி ஒன்றும் சொல்லலை. பாப்னே ஜெய்சே அப் சம்ஜா ரகேகே ஐசே சம்ஜாயாத்தா. இப்போ பாபா எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறாரோ இப்படித்தான் புரிய வைத்து இருந்தார். யக வேத சாஸ்திர ஆதி சப் பாதுமே பந்தேகே. இந்த வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை. यह सब होल हार्ट होल लाट जो है विनाश होगा. இந்த மொத்த சரக்கும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். यह सब जल जाएंगे. இது எல்லாமே வந்து ஒரு நாள் எரிஞ்சு போயிடும். வேத சாஸ்திரம், கீதை, பைபிள் எல்லாமே ஒரு நாள் எரிஞ்சு போயிடும். சத்யு திரேதாமே கோயி புஸ்தக ஹோத்தா நகி. சத்தியுகம் திரேதாயத்தில் எந்த புத்தகமும் இருக்காது. இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலெல்லாம் அப்படி இருக்குது. பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பசங்க என்ன கொண்டு வரக்கூடாது? பேக் எடுத்துகிட்டு வரக்கூடாது, புஸ்தகம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நோட்டை எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டோடு வரணும். ஜாலியாக என்ன பேசணுமோ பேசுவாங்க டீச்சர்ஸ், அவங்க கேட்கலாம். ஆனால் என்ன வேண்டாம்?
புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், சத்தியும் திரேதாமே கோயி புஸ்தக ஹோத்தா நகி, சத்தியும் திரேதாயத்தில் எந்த புஸ்தகமும் இருக்காது. பிற பக்தி மார்க்கமே பந்தேகே, பிறகு பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் உருவாகுது. எத்தனை விஷயங்கள் பக்தி மார்க்கத்தில் உருவாக்குகிறது. ராவணனை கூட உருவாக்குகிறார்கள், ஆனால் அறியாமையில் உருவாக்குகிறார்கள். எதுவுமே அவர்களுக்கு தெரிவதே இல்லை, புரிவதும் இல்லை. ராவணன்னா யாரு? பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் அவங்க உருவாக்கி எரிக்கிறாங்க. அப்படின்னா அவர் கட்டாயம் பெரிய எதிரிதான் இல்லையா? ஆனால் எப்படிப்பட்ட எதிரி என்பது யாருக்கும் தெரியல. வகு சமச்சித்தே சீதா சுரா லே கயா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சீதை கடத்தி கொண்டு செல்லப்பட்டார், அதாவது சீதையை இந்த ராவணன் கடத்திட்டு போயிட்டான். இஸ்லியே சாயது துஷ்மன்னகே, அதனால தான் இந்த ராவணன் நமக்கு யாரு? எதிரி அப்படின்னு. ராமகி சீதாக்கோ சுனா சுராலே ஜாத்தே தோ படா டாக்கு ஹுவானா, ராமருடைய சீதையை கடத்தி கொண்டு போயிட்டார் அப்படின்னா உண்மையிலே அவன் பெரிய கொள்ளக்காரன் இல்லையா? கபி चोरी की त्रेता में कहेवा त्रेता के अंत में इन बातों पर विचार किया जाता है. कभी चोरी होनी चाहिए. திருட்டுங்கிறது எப்பமோ நடந்திருக்குது யாரோ ஒருத்தரால, அது திரேதாயுகத்தினுடைய கடைசியில. இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ராமாயணம் எழுதி இந்த முழு தேசமும் அதை கொண்டாடிட்டு இருக்குது அப்படின்னா ஏதோ நடந்திருக்குது. சும்மாலாம் யாரும் ஒரு கட்டுக்கதை விட்டால் இவ்வளோ காலம்லாம் நிலைச்சு நிற்க முடியாது. என்னமோ ஒன்று, யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அது யாரு எதை அப்படிங்கிறதுக்கு சொல்ல தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராவணன்னா யாரு, ராமர்னா யாரு, சீதைன்னா யாரு, இது சொல்ல தெரியாமல் சொல்லி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லலாம். நம்முடைய தூய்மையை ராவணன் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டான், பறிச்சுட்டு போயிட்டான். அதனால நாம் வந்து பாபாட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டோம். பாபா சொல்றாங்க, எப்பொழுதோ அல்லது திரேதாயத்தினுடைய கடைசியிலேயோ இங்க இந்த திருட்டு என்பது நடந்திருக்கிறது. இந்த விஷயம் பற்றி சிந்திக்கப்படுகிறது. கபி சோரி ஹோனி சாகி, எப்பமோ திருட்டுங்கிறது நடந்துதான் ஆகணும். நீங்க எதை வாங்கினாலும் சரி, அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணப்படும், திருடப்படும். திருட்டு நடந்துதான் ஆகணும். கோன்சே ராமிக்கு சீதா சோரி ஹுய், எந்த ராமருடைய எந்த சீதை திருடப்பட்டார், ராம் சீதாவினுடைய ராஜ்யமும் போய்விட்டதா என்ன, ஒரே ஒரு ராம் சீதா தான் இருந்தாங்களா என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள்ல ஒரு கதை மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க, சிந்திக்கப்படுகிறது. எந்த சீதை 12 நம்பர், ராம் சீதா கூட 1 2லாம் கிடையாது. நமக்கு தெரியும் 12, சத்தியுகத்தில் 8, திரேதாயுகத்தில் 12 ஜென்மம், 12 ராஜ்யம். அப்போ எந்த மாதிரியான சீதை கடத்தப்பட்டார்? ஜரூர் பிச்சாடிக்கா ஹோகா, அவசியம் கடைசி ஆளாத்தான் இருந்திருக்கணும் அப்படின்றார் பாபா. யக ஜோ ககத்தேகே ராமகி சீதா சுராயி கை, அவங்க இதை கதையா சொல்லியிருக்கிறாங்க. ராமருடைய சீதை கடத்தப்பட்டார். இப்பொழுது ராம ராஜ்யத்தில் அப் ராமக்கே ராஜ்யமே சாரா சமய ஏக்காகி ராஜ்யத்தோ நகி ஹோகா, முழு காலமும் ஒரே ஒருத்தருடைய ராஜ்யம் நடந்திருக்காது. அது அப்படின்னா என்ன, நாம ராமராஜ்யம் எதை சொல்றோம், சத்தியுகத்திலேருந்து திரேதாயம் வரைக்கும் சொல்றோம். 2500 வருஷம், 2500 வருஷமும் ஒரே ஒரு ஆள்லாம் ராஜ்யம் பண்ணலை. 8 பிறவிக்கு 8 லட்சுமி நாராயணன் வந்துடுறாங்க. பிறகு 12 பிறவிக்கு 12 சீதாராம் வந்துடுறாங்க. குலம் என்பது அவசியம் இருக்கும் அல்லவா? கோன்சே நம்பர்க்கு சீதா சுராயி, அப்போ நம்பர் சீதை, 12வது நம்பர் சீதை, எத்தனையாவது நம்பர் சீதை கடத்தப்பட்டார்? எகசப் பகுத் சமஜ்னேக்கி பாத்தேகே, இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். तुम बच्चे बड़ी शीतलता से किसी को भी यह सब राज समझा सकते हो. குழந்தைங்களாகிய நீங்க ரொம்ப குளிர்ச்சியா, ஏற்கனவே குளிர், பாபா சொல்ல நீங்க எப்படி புரிய வைக்கணும், சீத்தலாத்தாசே, குளிர்ச்சியோடு அப்படின்னா டென்ஷன் ஆக்கி விட்டுறாருங்க. சில பேர் ஞானம் சொன்னா கேட்கறவங்க என்ன ஆயிடுவாங்க, உன் வாய அப்படிதான் சொல்லிடுவாங்க. சில பேருடைய ஞானம் சிலர் என்ன ஆக்கி விட்டுறது, சூடாக்கி விட்டுறது. பாபா சொல்றார், இந்த ஞானத்தை எல்லாம் நீங்க ரொம்ப குளிர்ச்சியா சொல்லணுன்றார். எந்த ராமர், எந்த சீதை, எத்தனையாவது ராமர், எத்தனையாவது சீதை,
அது எந்த காலகட்டம், இதையெல்லாம் எப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறார் பாபா. குளிர்ச்சியாக புரிய வைங்க. அதனால தான் மார்கழி மாதம் கொஞ்சம் சேவை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் எப்படி தான் இருக்குது, குளிர்ச்சியாக தான் இருக்குது. சூடான நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறத விட கூலான நேரத்தில் சொல்கிறது நல்லது. பாபா சொல்கிறார், சூழ்நிலை எப்படி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் எப்படி புரிய வைங்க, ரொம்ப கூலாக. வாக்குவாதம்லாம் பண்ணிட்டோம்னா அங்கே சூடாயிட்டோம்னு அர்த்தம். குளிர்ச்சியாக யாருக்கும் புரிய வைக்க முடியும், இந்த ரகசியத்தை புரிய வைக்கலாம் அப்படின்றார் பாபா. பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அங்குமிங்கும் அலைந்து திரிந்து துக்கம் உடையவர்கள் ஆகி இருக்கிறார்கள். எப்போ அதி துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது கூச்சல் இடுகிறார்கள் துக்கத்தில். பாபா, இந்த துக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்கள். அப்படி ராவணன் என்று ஒரு மனிதனோ பொருளோ கிடையாது. அப்படி இருந்தால் பிறகு பாபா சொல்ற, அகர் ஹை தோ அப்னே ராஜா கோ ஃபிர் ஹர் வர்ஷ மார்த்தே கியோ ஹே. அப்படி இருந்தா தன்னுடைய ராஜாவை ஒவ்வொரு வருஷமும் ஏன் கொண்டுட்டு இருக்கிறாங்க, அல்லது கொடும்பாவி செஞ்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ராவன் கி ஜரூர் ஸ்திரீ பி ஹோகி மதோதரி திகாத்தேகே. ராவணனுக்கு அவசியம் மனைவியும் இருப்பார். மண்டோதரி காண்பிக்கிறாங்க. மதோதரி கா பகூத் பூத் பனாக்கர் ஜலாயி ஐசிபி கபி நகி தேக்கே. சரி, ராவணனுக்கு கொடும்பாவி செஞ்சு பொம்மையை செஞ்சு எரிக்கிற மாதிரி மண்டோதரிக்கும் யாராவது கொடும்பாவி செஞ்சு எரிக்கிறாங்களா அப்படின்னா அப்படி எரிச்சு யாருமே பார்க்கவும் இல்லை. तो बाप बैठ समझाते हैं यह கை ஹி ஜூட்டி மாயா ஜூட்டி காயா. ஆக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார், இந்த உலகமே பொய்யானது, பொய்யான உலகம், பொய்யான மாயை, பொய்யான தேகம். அபி தும் ஜூட்டே மனுஷே சச்சே தேவதா பன்னே பைட்டே ஹோ. இப்போ நீங்க பொய்யான மனிதனிலிருந்து உண்மையான தேவதை ஆகுவதற்காக அமர்ந்து இருக்கிறீர்கள். तो झूठ ही बोलते रहते हैं यह झूठ கண்டகே. இது பொய்யான கண்டம்ங்கிறதுனால இவங்க பேசுறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்கும். ஃபரக்கு தோ ஹுவானா, பொய்யான மனிதன் உண்மையான தேவதை இல்லையா. கோபப்படுறாங்க, டென்ஷன் வர்றாங்க, எந்த விகாரம் வந்தாலும் அந்த ஆளுக்கு பேர் என்னதான், பொய்யான ஆள். அப்போ தெய்வீக குணம்தான் உண்மை. அப்போ பொய்யான மனிதன் உண்மையான தேவதை, ரெண்டு பேருக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது இல்லையா. அங்கேயோ சதா சத்தியம்தான் பேசுவார்கள், அந்த கண்டமே சத்தியமானது. இங்கேயோ பொய்யைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது பொய்யான கண்டம். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारने के मुख्यमान सारम. ज्ञान सागर बाप जो रोज बेगत की पढ़ाई पढ़ाते हैं उस पर विचार सागर मंथन करना है. ஞான கடலான தந்தை தினசரி கற்றுத்தரும் எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பை, ஞான கடலான தந்தை தினசரி கற்றுத்தரும் படிப்பினை ஞான கடல் கடைய வேண்டும், ஞான சிந்தனை செய்ய வேண்டும். அவர் சொல்லிக் கொடுக்கிறதே ஞான கடல் கடையுங்கள். जो पढ़ा है वह दूसरों को भी जरूर पढ़ाना है. படித்ததை மற்றவர்களுக்கும் அவசியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். படித்ததை அவசியம் மற்றவர்களுக்கும் கற்று தர வேண்டும். यह बेगत का ड्रामा कैसे चल रहा है, यह अनादि बना बनाया वंडरफुल ड्रामा है. इस राज को अच्छी रीति समझकर फिर समझाना है. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட டிராமா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எல்லைக்கப்பாற்பட்ட டிராமா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இது அனாதி ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ஒண்டர்ஃபுல் டிராமா. இது அனாதி ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ஒண்டர்ஃபுல் டிராமா. இதன் ரகசியத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டு, இதன் ரகசியத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும்.
பிறகு புரிய வைக்க வேண்டும். वरदान पवित्रता की श्रेष्ठ धारणा द्वारा एक धर्म के संस्कार वाले समर्थ सम्राट भव. வரதானம் பவித்ரத்தா எனும் சிரேஷ்ட தாரணை மூலம், பவித்ரத்தா எனும் சிரேஷ்ட தாரணை மூலம் ஒரு தர்ம சமஸ்காரத்தை கொண்டிருக்கக்கூடிய, ஒரு தர்ம சமஸ்காரத்தை கொண்டிருக்கக்கூடிய சக்திசாலி சக்கரவர்த்தி ஆகுக. சக்திசாலி சக்கரவர்த்தி ஆகுக. பவித்ரத்தா எனும் சிரேஷ்ட தாரணை மூலம் ஒரு தர்மத்தின் சமஸ்காரத்தை கொண்டிருக்கும் சக்திமிக்க சக்கரவர்த்தி ஆகுக. आपके स्वराज्य का धर्म अर्थात धारणा है पवित्रता. உங்களின் சுயராஜ்யத்தின் தர்மம் அதாவது தாரணை பவித்ரத்தா ஆகும். ஏக் தரம் அர்த்தாத் ஏக் தாரணா. ஏக் தரம் ஒரு தர்மம்னா என்ன அர்த்தம்? ஒரு தாரணை. स्वप्न का व संकल्प मात्र भी अपवित्रता अर्थात दूसरा धर्म न हो. கனவிலும் நினைவிலும் கூட அபவித்திரத்தா அதாவது வேறு தர்மம் இருந்துவிட வேண்டாம், வேறு தர்மம் ஏற்பட்டு விட வேண்டாம். கனவிலும் நினைவிலும் கூட அபவித்திரத்தா அதாவது வேறு தர்மம் ஏற்பட்டு விட வேண்டாம். எங்கே பவித்திரத்தா இருக்கிறதோ அங்கே அபவித்திரத்தா அதாவது வீணானவை கெட்டவை என்ற பெயர் அடையாளம் கூட இருக்காது. எங்கே பவித்திரத்தா இருக்குமோ அங்கே வியர்த்தவா விகல்பகா நாம் நிஷான் நெகி ஹோகி. வீணானவை மற்றும் கெட்டவைக்கான பெயர் அடையாளம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட சம்பூர்ண பவித்திரத்தாவின் சமஸ்காரத்தை நிறைத்து கொண்டவர்கள்தான் சக்தி மிக்க சாம்ராட் சக்கரவர்த்தி. பவித்திரத்தா அப்படின்னா அங்கே வேஸ்டோ நெகட்டிவோ இருக்காது. கனவுல நினைவுல கூட அப்படிப்பட்ட சம்பூர்ண பவித்திர சமஸ்காரத்தை நிறைத்து கொண்டவர்கள்தான் சக்திமிக்க சக்கரவர்த்தி. யார்கிட்ட பவித்திர சம்ஸ்காரம் இருக்குதோ அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தவே துக்கப்படுத்தவே முடியாது. தாதிகளுக்கெல்லாம் வராத நோயா, ஆனால் துக்கப்படலையே. பாபாவுக்கெல்லாம் வராத பிரச்சனையா, ஆனால் அவங்க என்ன பண்ணலை, துக்கப்படலையே. அவங்கெல்லாம் சக்திமிக்க சாம்ராட்டா இருந்துட்டு போயிட்டாங்க. சக்திமிக்க என்ன ஆனாலும் சரி அவங்களுடைய மகிழ்ச்சி குறையவே இல்லை. பாபா சொல்றார், சம்பூர்ண பவித்திரத்தாவின் சமஸ்காரத்தை நிறைத்து கொண்டவர்கள் தான் சக்திமிக்க சாம்ராட். अभी के श्रेष्ठ संस्कारों के आधार से भविष्य संसार बनता है. இப்போதிருக்கும் சிரேஷ்ட சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் எதிர்கால உலகம் உருவாகுகிறது. இன்னைக்கு நீங்க சக்கரவர்த்தினா நாளைக்கும் நீங்க தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா என்ன? பவித்திரத்தா தாரணை உடையவங்க. அப்போ நீங்களும் நாளைக்கும் நீங்க தான் சக்கரவர்த்தி, நாளைக்கு உலகத்தை ஆள்வீங்க. அபிகே சன்ஸ்கார் பவிஷ்ய சன்சாருக்கா ஃபவுண்டேஷன் ஹே. இப்போதிருக்கும் சமஸ்காரம் எதிர்கால உலகத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஸ்லோகன் விஜயி ரத்தன் வகி பந்தேகே ஜனகி சச்சி பிரீத் ஏக் பரமாத்மா சேகே. ஒரு பரமாத்மாவிடம் உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள்தான் வெற்றி ரத்தினம் ஆகுகிறார்கள். ஒரு பரமாத்மாவிடம் உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள்தான் வெற்றி ரத்தினம் ஆகுகிறார்கள். இந்த மாதத்திற்கான அவ்யக்த இஷாரா 16வது தேதி 16வது பாயிண்ட். தலைப்பை திருப்தி மணியாகி திருப்தியாக இருங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்துங்க. 16வது பாயிண்ட், संतुष्टता के गुण को धारण कर हद के मेरे तेरे के चक्र से मुक्त रहो.
திருப்தி என்ற குணத்தை தாரணை செய்து எல்லைக்கு உட்பட்ட எனது உனது என்ற சக்கரத்திலிருந்து விடுதலை அடையுங்கள். திருப்திங்கிற குணத்தை தாரணை செய்து எல்லைக்கு உட்பட்ட எனது உனது என்ற சக்கரத்திலிருந்து விடுதலை முக்தி அடைந்து இருங்கள். சந்துஷ்டதா சதா நிர்விகல்ப் ஏக்கரசுக்கே விஜயி ஆசனுக்கே அதிகாரி பனாத்தீகே. திருப்தி சதா நிர்விகல்பம் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத, ஏக்கரஸ் ஒரே சீரான வெற்றியாளர் என்ற ஆசனத்திற்கு அதிகாரி ஆக்குகிறது. யார்கிட்ட திருப்தி இருக்குதோ அவங்க எந்த வெற்றி ஆசனத்தில் அமர்றாங்க? சதா நிர்விகல்பம் ஏக்கரஸ். நிர்விகல்பம் எந்த கெட்ட எண்ணங்களும் கிடையாது, எந்த தீய வீண் எண்ணங்களும் கிடையாது. ஏக்கரஸ் ஒரே சீரான வெற்றியாளர் என்ற ஆசனத்தின் அதிகாரி ஆகுகிறார்கள். संतुष्ट मणिया सदा बापदादा के दिल तख्त नशीन சகஜ ஸ்மிருதிக்கே திலக்குதாரி. திருப்தி மணியானவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள், சகஜ நினைவு திலகதாரிகள். திருப்திமணி பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரி, சகஜ நினைவு திலகதாரி, உலக மாற்றத்தின் விஸ்வ கிரீடதாரி, விஸ்வ சேவையின் கிரீடதாரி, உலக மாற்றத்திற்கான சேவைக்கான கிரீடதாரி. பாபாவுடைய இதய சிம்மாசனம், சகஜ நினைவு திலகம், உலக மாற்ற சேவைக்கான கிரீடதாரியாக ஆகி தனது சம்பன்ன சுரூபத்தில் நிலைத்து இருக்கிறார்கள். சம்பன்னம்னா என்ன? அங்கே கிரீடம் இருக்கணும், சிம்மாசனம் இருக்கணும், திலகம் இருக்கணும். அவங்க தான் சம்பன்னமான ரூபத்தில் நிலைத்து இருக்கிறார்கள். எல்லாம் இருக்குதா அப்படின்னா சம்பன்னம் நிறைஞ்சாச்சு. திரையை விளக்குறதுக்கு முன்னால இது பார்க்கப்படுது. யக சந்துஷ்டத்தாகி பிராமன் ஜீவன் கா ஜீதானகே. இந்த திருப்தி தான் பிராமண வாழ்க்கையினுடைய உயிர் தானம். திருப்தி தான் பிராமண வாழ்க்கையினுடைய ஜீதான், உயிர் தானம். பாபா இன்னைக்கு சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இது தூய்மை ஆகுவதற்கான படிப்பு. இந்த படிப்பு எல்லா படிப்புகளை காட்டிலும் சகஜமானது. இதை குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என எல்லோரும் படிக்க முடியும். 84 ஜென்மத்தை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். கேள்வி: ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்களும் அவசியம் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? சில பயிற்சி அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க செய்கிறது, நாங்கள் எதுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. சில பயிற்சி அதெல்லாம் பெரிய ஆள் பண்ணுறது அப்படின்ட்டு தப்பிக்கவே கூடாதுன்றார். எந்த பயிற்சியை சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் செய்யணும்? முரளி சொல்லணும், முரளி சொல்லணும். ஒவ்வொருவருமே முரளி சொல்லக்கூடிய பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் முரளிதரருக்கு குழந்தைகள். முரளி ஒருவேளை சொல்லவில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருக்காக வேணும் சொல்லிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது வாய் திறந்துவிடும். யார்கிட்டையாவது சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாய் திறந்துரும். அதாவது உங்களுக்கு ஞானம் சொல்றதுக்கான கூச்ச வெக்கம் பயம்லாம் இருக்காது, அது போயிடும். நீங்கள் ஒவ்வொருவருமே பாப்சமான் டீச்சராய் அவசியமாக வேண்டும். பாப்சமான் டீச்சராக அவசியமாக வேண்டும். 25,000 பேருக்கு அவ்வளோ அழகா வாணி சொல்லிட்டு போறார் 2 மணி நேரம். நாம 25,000 பேருக்கு வாணி சொல்ல முடியுமா? அவசியம் ஆக வேண்டும் அப்படின்றார். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? பாப்சமான் டீச்சர். சும்மா டீச்சர் இல்லை, இந்த 5 பேர் 10 பேரை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற டீச்சர் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட டீச்சர் ஆகணும்? ஒவ்வொரு டீச்சருக்கெல்லாம் டீச்சர், லட்சக்கணக்கில் உள்ளவங்களுக்கு, ஸ்தூலமாக தான் அங்கே ஆயிரக்கணக்கான பேர். அப்போ பாபா சொல்கிற அந்த விஷன் பாருங்க. நானும் என்னவாகணும்? பாப்சமான் டீச்சர் ஆக வேண்டும். பாபா சொல்றார், ஒவ்வொருவரும் பாப்சமான் டீச்சர் ஆக வேண்டும். யார் படிக்கிறீர்களோ அவர்கள் படிக்க வைக்கவும் வேண்டும் அவசியம். நீங்க வாணி கேட்டது நிஜம்னா வாணி என்ன பண்ணணும்?
சொல்லணும் அப்படின்றார் பாபா. வாணி கேட்காதவங்க சொல்லாமல் இருந்துட்டு போகட்டும், வாணி கேட்டிருக்கீங்க, நீங்கள் சொல்லணும். சின்ன குழந்தைகளுக்கும் கூட இந்த பாடத்தை படிப்பதற்கு உரிமை இருக்கிறது. 4 வயசு குழந்தைய பார்த்துட்டு நல்லா இருக்கியா, பாய், டாட்டா அப்படி சொல்லி அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பாயிண்டாவது வாணி என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணுன்றார். அவங்களுக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்கிறது. பகவானுடைய மகா வாக்கியத்தை உங்களை சந்திச்ச பிறகு அவங்க கேட்கலன்னா அவங்க உரிமையை நீங்க வஞ்சித்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கு ஒரு பாயிண்டாவது உங்க வாய் மூலமா ஒரு ஞான பாயிண்ட் என்ன பண்ணணும், போய் சேரணும். சின்னவங்க தானே, வயசானவங்க தானே, இளைஞர்கள் தானே, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் இந்த மகா வாக்கியம் போய் சேருவதற்கு உரிமை இருக்கிறது. படிப்பு இருந்தால் தான் பதவி, சொத்து வேணும்னா படிப்பு வேணும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும், சொல்லணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. அப்போ பாபா சொல்றார், படிப்பும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவர், ஆஸ்தியும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதை அடைவதற்கு இங்கு ஒவ்வொருவரும் அதிகாரிகள் தான், உரிமை பெற்றிருப்பவர்கள் தான். ஓம் சாந்தி.